நம்ம வாங்குற ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் உண்டு. எல்லாம் சாப்பிடுற பலகாரங்களுக்கும் ஒரு எக்ஸ்பைரி டேட் உண்டு. அவ்ளோ ஏங்க, நம்மளோட வாழ்க்கைக்கே ஒரு எக்ஸ்பைரி உண்டு. ஆனா, ஒரே ஒரு காரியத்துக்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாது. அதாவது ஆண்டவரோட வார்த்தை தாங்க. ஆண்டவரோட வாக்குத்தத்தம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கட்டளையிட்டபோது, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு மட்டும் அத சொல்லல. ஆபிரகாமோட தலைமுறைக்கும் சேர்த்து ஆண்டவர் வாக்குத்தத்தத்த குடுத்தாரு. அப்போ ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு எக்ஸ்பைரி கிடையாது. ஏன்னா, அது 1000 தலைமுறைக்கானது. அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணை என்றென்றைக்குமானது. அவர் அதை என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார் அப்படின்னு வேதம் சொல்லுது. அவர் யாக்கோபுக்கு அத பிரமாணமா குடுக்கிறாரு. இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையா உறுதிப்படுத்தி இருக்கிறாரு. ஆண்டவர் இன்னைக்கு உங்ககிட்டயோ, என்கிட்டயோ ஒரு உடன்படிக்கை குடுக்கிறாருன்னா, அது நம்மளோட ஆயுசு நாட்களோட முடியறதில்ல. அது நித்தியமா நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம்ங்கிறத நம்ம மறக்கக் கூடாது.